Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள பொதுச் செயலாளர் இல்லத்தில் சந்திப்பு நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகத்தில் 173 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களின் எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பேட்டி. கிட்டத்தட்ட 173 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களுடைய எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு திமுகவுக்கு தமிழகத்திலே எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த 173 தொகுதிகளிலே அவர்கள் மக்களுக்கு கொடுத்த விழிப்புணர்வு தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் பாமக எம்எல்ஏ சதாசிவம் சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளருடனான சந்திப்பில் முக்கிய கருத்துகள் பேசப்பட்டதாக எம்எல்ஏ சதாசிவம் தகவல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் டைடல் பார்க் அமைக்கப்படுவதை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் பி தங்கமணி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். கல்லூரி மாணவ மாணவிகளை பாதுகாக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். ஓயமாட்டோம். மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓயமாட்டோம். நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியில் நாமக்கல் மாவட்ட வளர்ச்சிக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி குற்றச்சாட்டு. இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் முன்பாகவே இப்போ இந்த கல்லூரிக்கு முன்பாகவே ஒரு மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் FL2 ஒரு லைசன்ஸ் கொடுத்து ஒரு பிராந்தி கடையை இப்பொழுது திறந்திருக்கின்றார்கள். அருகாமையிலேயே பிராந்தி கடை இருக்கின்ற போது அங்கே குடித்துவிட்டு அங்கே மாணவ மாணவிகள் செல்கின்ற போது எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்பதை இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தமிழர் ஆட்சியில் 1000 மதுக்கடைகள் குறைக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் தற்போது மதுக்கடைகளை குறைக்காமல் மணமகள் மன்றம் என்ற பெயரில் புதிய மதுக்கடைகளை தொடங்கி வருகிறது. திருட்டு ஓட்டு போடுவதற்காக தான் சிறப்பு தீவிர திருத்தத்தை திமுக எதிர்க்கிறது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். அம்மாவர்கள் இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் அம்மாவர்கள் 500 கடையை குடித்தார்கள், அண்ணன் அவர்கள் 500 கடையை குடித்தார்கள். ஆனால் இவர்கள் கடையை குறைப்பதற்கு பதிலாக அந்த கடையை அதிகப்படுத்தினால் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்று மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் இப்பொழுது ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது தேர்தல் கமிஷனே அது போன்ற ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றது. இதிலே உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்போ இறந்த வாக்காளர்களும் வெளியூர் சென்ற வாக்காளர்களும் இருந்தால் நீங்கள் அதிகாரி இடத்திலே நாளைய தினம் வாக்குப்பதிவின் போது அந்த பூத் ஸ்லிப்பை பெற்றுக்கொண்டு திருட்டோட்டு போடுவதற்காகத்தானே இதை எதிர்க்கின்றீர்கள். எதற்காக எதிர்க்க வேண்டும்? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணிபுரியும் வழக்கறிஞர்களுக்கு 2026 ஆண்டுக்கான அட்வொகேட் டைரி வழங்கினார் முன்னாள் அமைச்சர் தங்கமணி.
50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களுக்கு புத்தாடைகளையும் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் இல்லத்தில் அவரது முன்னிலையில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு கழக துண்டு வழங்கி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வரவேற்றார். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணி நியமன முறைகேட்டை எதிர்த்து தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஒன்றிய குழு துணைத் தலைவரான திமுகவைச் சேர்ந்த மலர்விழி அண்ணாதுரை. உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று மக்களை ஏமாற்றி உள்ளாட்சிகளில் வெற்றி பெற்ற திமுக தற்போது கொள்ளை ஆட்சியாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. பணிநிய தொடர்பாக முடிவு செய்யப்பட்டு இன்று 17/11/2002 தேதியில் பணி நியமன ஆணை மாவட்ட செயலாளர் திரு KS மஸ்தான் மூலம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் மேற்காணும் நிகழ்வுகள் துணை பெருந்தலைவராகிய நான் என்னுடைய கையொப்பம் இல்லாமலும் எந்த தகவலும் இல்லாமலும் சட்டத்திற்கு விதிமுறைக்கு மாறாக நடைபெறுவதால் நான் வகித்து வரும் வார்டு எண் 7க்கான உறுப்பினர் மற்றும் துணை பெருந்தலைவர் பொறுப்பை பதவி ராஜினாமா செய்து வருகிறேன். துணைத் தலைவருடைய எங்கிட்ட தகவலே சொல்லாம இன்னைக்கு பணி நியமனம் செய்யறாங்க. ஒன்றிய கவுன்சில் எங்களுக்கு வேலையை இதுவரை ஒரு வருஷமா எங்களுக்கு வேலையை கொடுக்கல. ஒன்றிய கவுன்சில் பதவி வச்சிருந்து பலன் இல்லை. ஒன்றிய துணைத் தலைவர் பதவி நியமனமாக இருந்து நாங்கள் நியமனம் கையெழுத்து போட்டு எங்களை கூட்டு இன்டர்வியூ நடத்தாமல் பணி நியமனம் பண்ணுறாங்க. அந்த பதவி எங்களை கூட்டு மரியாதை செய்யறதால எங்களை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி சேர்மன் பண்ணுறதால இது எங்களுக்கு இந்த பதவி தேவையில்லை சொல்லிட்டு ராஜினாமா பண்ணுறாங்க. மதுரையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்திப்பு. அண்மையில் உயிரிழந்த பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் மரணத்திற்கு துக்கம் விசாரிப்பதற்காக நேரில் சந்தித்ததாகவும் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நேரிலே சென்று அந்நியாருடைய தாயாருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதே போல எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்நியார் கேப்டன் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி அவர்களும் ஒரு மாதத்திற்கு முன்பாக இயற்கை எழுதிவிட்டார்கள். இந்த 2 துக்க நிகழ்வுகளிலும் அவரிடத்தில் ஆறுதல் கூறுவதற்கு இங்கே அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. வீடு அருகாமையில் இருக்கிற காரணத்தினால அவரை நேரிலே சந்தித்து அவருடைய தாயார் இருந்த அந்த துக்கத்தில் அவர்களுக்கு ஆறுதல் கூறு. கரூர் ஸ்ரீ வெண்ணெய்மலை முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் அகற்றி வருவதை கண்டித்து பொதுமக்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டம். பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சியினரின் கருத்துக்கு மதிப்பளிக்காமல் தீய சக்தி திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் 6ஆம் வகுப்பு பயிலும் 12 வயது சிறுமியை 2 காமுகர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட முயன்ற கொடூரம். தமிழகத்தில் பள்ளி சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் கொடூரங்களை கண்டுகொள்ளாத பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் இருந்து என்ன பயன் என ஆத்திரத்துடன் கேள்வி எழுப்பும் பெற்றோர்.
திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே யோகா சொல்லிக் கொடுப்பதாக கூறி 6ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். போக்சோ சட்டங்களில் சிக்கும் நபர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர் வேதனை. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் போதை மாத்திரை விற்பனை செய்த ரவுடி பிடிபட்டான். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்திருப்பதாகவும் தடுக்க வேண்டிய காவல்துறையோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் நாடு மலைப்பகுதியில் 1000 லிட்டர் கள்ளச்சாராயம் ஊழல் கண்டுபிடிப்பு. கள்ளச்சாராயத்தால் கொத்து கொத்தாக உயிரிழப்புகள் ஏற்பட்டும் திருந்தாத விடிய அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க சிறிது கூட அக்கறை இல்லாமல் இருப்பதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் அருகே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த இளைஞரிடமிருந்து மெத்தபெட்டமைன் மற்றும் போதை மாத்திரைகள் சிக்கின. இளைஞர்கள் சிந்தித்தால் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதால் அவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதை ஸ்டாலின் அரசு தடுக்க மறுக்கிறதா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. தாய்லாந்திலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புடைய 3 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா விமான நிலையத்தில் பறிமுதல். கஞ்சாவை கடத்தி வந்த வட மாநில பெண் சிக்கிய நிலையில் சர்வதேச போதைப் பொருட்களின் கூடாரமாக விடியா திமுக அரசை தமிழகத்தை மாற்றியிருப்பதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 2 கிராம் தங்க மோதிரத்திற்காக 89 வயது முதியவரை இளைஞர்கள் படுகொலை செய்த கொடூரம். சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியாத பொம்மை முதல்வர் ஆளுகின்ற காரணத்தினால் தமிழகத்தில் கொலை சம்பவம் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் சொத்து பிரச்சினை தொடர்பாக தகராறில் உறவினர் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொல்ல முயன்ற கொடூர பல் மருத்துவர் சிக்கினார். விடியா ஆட்சியில் குற்றங்களை தடுக்க வேண்டிய காவல்துறை செயலிழந்ததே குற்றங்கள் பெருக காரணம் என பொதுமக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் பர்கூரில் குடும்ப தகராறில் மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்த கொடூர கணவன். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே செம்போடை அரசு மதுபான கடை மற்றும் நெய்விளக்கு கடைவீதி அரசு மதுபான கடைகளின் கதவு உடைக்கப்பட்டு அரங்கேறிய கொள்ளை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் செயல் திறனற்ற ஏவல் துறையால் நாளொரு திருட்டும் பொழுதொரு கொள்ளையும் அரங்கேறுவதாக பொதுமக்கள் சாடல். கரூரில் பேக்கரி கடை ஒன்றின் ஷட்டரை திறந்து உள்ளே புகுந்த நபர் கொள்ளையடிக்க முயன்றதன் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. கரூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக திருட்டு சம்பவங்கள் அதிகரிக்கும் நிலையில் ரோந்து பணிகளை மேற்கொள்ளாமல் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் மது பாட்டில் மூடி திறந்திருப்பதை கேள்வி கேட்ட மதுப்பிரியரிடம் வாக்குவாதம் செய்து தாக்கி டாஸ்மாக் விற்பனையாளர் அராஜகம். டாஸ்மாக் கடை மூலம் போலி மது பாட்டில்கள் விற்கப்படுகிறதா என எழும் சந்தேகம். சென்னை வடபழனியில் மைதானத்தில் கஞ்சா புகைத்து கொண்டிருந்ததை தட்டி கேட்ட இளைஞரை நண்பருடன் சேர்ந்து கத்தியால் கழுத்தை அறுத்து போதை ஆசாமி கொடூர செயல். கஞ்சா போதையில் இளைஞர்கள் தங்கள் வாழ்வை சீரழித்துக் கொண்டு வரும் நிலையில் கஞ்சா நடமாட்டத்தை தடுக்க சிறிதும் அக்கறை இல்லாமல் ஸ்டாலின் அரசு இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உப்பளத்தில் 27 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 900 டன் உப்பை திருடிய 8 பேர் கொண்ட கும்பல் தடுக்க முயன்ற உப்பள உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் திருடிவிட்டு உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு குற்றவாளிகளுக்கு தைரியம் வந்துவிட்டதா என பொதுமக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே புதிய சாலை பணிக்கான பூமி பூஜையில் கலந்து கொள்ள வந்த திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமாரை முற்றுகையிட்ட பொதுமக்கள். குடிநீர், மின் விளக்கு என எந்த அடிப்படை வசதியும் அமைத்து தராதது குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பிய மக்களை சமாளிக்க முடியாமல் அதிகாரிக்கு போன் செய்து நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிடுவது போல நடித்துவிட்டு தப்பியோடிய திமுக எம்பி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சாலையோரம் கடை அமைக்க இடம் பிடிப்பது தொடர்பான தகராறில் பெண்ணை தாக்கி திமுக முன்னாள் நகர செயலாளர் அராஜகம். ஆளுங்கட்சி என்ற மமதையில் திமுகவினர் அட்டூழியத்தில் ஈடுபடுவதால் அப்பாவி வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் அரசு சமூக நல விடுதியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவரை மற்ற சமூக மாணவர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் புகார். சமூக நீதி குறித்து அவ்வப்போது பேசி விளம்பரம் தேடும் ஸ்டாலின் மாடல் அரசு பாதிக்கப்பட்ட மாணவர் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆவேச புகார். இந்த வயசுல ஹாஸ்டல்ல வந்து தண்ணி, கஞ்சா, பீடி எல்லாமே இந்த பசங்க குடிக்கிறானுங்களாம். இதை ஹாஸ்டல் வார்டன்ட்ட சொல்லவும் சார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் வார்டன் சொல்கிறாப்புல. அதுக்கு நான் திருப்பிட்டு கேட்டேன், சார் எல்லாமே பண்ணுறாங்கன்னா அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் ஹாஸ்டல் வார்டன்னா அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாப்புல. போட மாட்டுறாங்க, நைட்டு தண்ணி ஊற்றி எழுப்பி விட்றாங்க, நைட்டு தூங்க முடியல. நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன அடிக்கிறாங்க, துணி தைக்க சொல்கிறாங்க நைட்டு எழுந்திரிச்சு. இந்த மாதிரி ஆபாசமாலாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பேட் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பாத்ரூம் கூப்பிட்றாங்க நைட்டு தனியாக கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி கழட்டுறான்னு சொல்லி நான் ரூமில் தனியாக வந்து கட்டில் படுக்க அதெல்லாம் நீ கீழே போட்டுறேன், நான் நீ எந்த ஜாதினா அப்படின்னு கேட்குறாங்க சார். வார்டன்ட்ட சொன்னால் வார்டன் எந்த ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாரு. வடிகால் வசதியின்மை, கழிவு நீர் தேக்கம், கொசு உற்பத்தி உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தொற்று நோய் பரவல் அதிகரித்து மக்கள் கடும் பாதிப்பு. புரட்டை விட்டு தூங்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் சுகாதாரத்துறையால் காய்ச்சல், இருமல், சளி, தலைவலி, உடல் சோர்வு, தொண்டை வலி அதிகரித்து வரும் நிலையில் கேரளாவில் பரவி வரும் வைரஸ் தொற்று தமிழகத்திலும் பரவுமோ என மக்கள் பீதி. கோவை மாநகராட்சி தூய்மை பணி வாகன ஓட்டுநர்கள் தகுந்த காரணமின்றி பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சக வாகன ஓட்டுநர்கள் காத்திருப்பு போராட்டம். மாநகராட்சி நிர்வாகம் முறையான ஊதியம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள தூய்மை பணி ஓட்டுநர்கள் அட்டை பூச்சியை போல் விடிய ஸ்டாலின் அரசு தங்களின் உழைப்பை உறிஞ்சுவதாக வேதனை. கோவை மாநகராட்சியில் எங்களோட உரிமைகளையும் எங்களுக்கு வர வேண்டிய சலுகைகளையும் கேட்டால் வேலை நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு புத்தியை கையாளுறாங்க. நாங்கள் எங்களுக்கு வர வேண்டியதை கேட்குறோம். புதுசாக நீங்கள் ஒன்றும் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறதும் கிடையாது. தொழிலாளிகள் எக்கேடு கட்ட போகட்டு, நம்மளுக்கு வேலை நடந்தால் போகுதுங்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும். எப்படி நாங்கள் போய் ஒரு சுடுகாட்டில் வண்டியை நிறுத்தி நாங்கள் சாப்பிட முடியும்? நாங்கள் மனுஷங்க தானே. எங்களை அப்போ எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இந்த மாநகராட்சி நிர்வாகம், இந்த ஒப்பந்த நிறுவனமும் எங்களை எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. மதுரை வாடிப்பட்டி அருகே கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படாத நெல்மணிகளை உலர்த்த போதிய ஆட்கள் இல்லாததால் வேறு வழியின்றி ஜேசிபி இயந்திரம் மூலம் நெல்மணிகளை உலர்த்தும் விவசாயிகள். ஏற்கனவே விடிய அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் வேறு வழியின்றி பணம் கொடுத்து நெல்மணிகளை உலர்த்துவதால் கடும் நஷ்டமடைவதாகவும் விவசாயிகள் வேதனை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை.
3500 ஃபைபர் மற்றும் நாட்டு படகுகள் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுடன் வழக்கமான பணிகளையும் மேற்கொள்ள அழுத்தம் கொடுக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். எந்த ஒரு பயிற்சியும் வழங்காமல் வேகமாக பணியை முடிக்க அரசு நிர்பந்திப்பதால் SIR பணியில் பல குளறுபடிகள் நிகழ வாய்ப்பிருப்பதாக வருவாய்த்துறை ஊழியர்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகேயுள்ள சாம்சங் ஆலையில் 27 தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் தலையிட வலியுறுத்தி பேரணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் குண்டுகட்டாக கைது. உரிமைக்காக போராடிய தொழிலாளர்களை ஈவு இரக்கமின்றி ஏவல் துறை மூலமாக வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்த விடியா ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கண்டனம். சென்னையில் மேயர் பிரியாவின் ஓட்டேரி 75வது வார்டில் நூலகத்தில் நுழைந்த மதுபோதை ஆசாமி ஒருவர் ஆடைகளை கழற்றி அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் பெண்களிடம் தகாத வார்த்தைகளில் பேசி ரகளையில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. தான் அமைச்சர் சேகர்பாபுவின் ஆதரவாளர் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று மிரட்டும் துணையில் பேசிய நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத அவலம். சென்னை அடுத்த மாங்காடு அருகேயுள்ள மலையம்பாக்கத்தில் இறைச்சி கடை உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகை 1.5 லட்சம் ரொக்க பணம் கொள்ளை. கொள்ளையர்கள் நோட்டமிட்டதன் CCTV காட்சி வெளியான நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போலீசார் ரோந்து பணிகளை முறையாக செய்யாததே கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. கரூர் அருகே மூதாட்டியின் வீட்டில் 5 சவரன் நகை திருடப்பட்டது தொடர்பாக CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் கையில் உருட்டு கட்டையுடன் எந்தவித அச்சமும் இன்றி உள்ளாடையில் உலா வந்த காட்சிகள் பதிவு. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது துளிக்கூட பயமில்லை என்பதை பறைசாற்றும் வகையில் வெளியாகிய இந்த CCTV காட்சியால் அஞ்சி நடுங்கும் பொதுமக்கள். புதிய ரேஷன் அட்டை வழங்க வட்ட வழங்கல் பிரிவு வருவாய் ஆய்வாளர் இடைத்தரகர்கள் மூலமாக 5000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக பொதுமக்கள் ஆவேசம். லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு மட்டும் ரேஷன் அட்டை வழங்குவதால் பொறுமை இழந்த பொதுமக்கள் விடிய அரசை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சிவகங்கையில் வட்டாட்சியரை திருநாய் கடித்ததன் எதிரொலியாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றித் திரிந்த நாய்களை பிடித்து வாகனத்தில் ஏற்றிய ஊழியர்கள். அரசு உயர் அதிகாரிகள் நாய்க்கடிக்கு ஆளானால் மட்டும் நடவடிக்கை எடுக்கும் விடியா திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்படும் போது மட்டும் வேடிக்கை பார்ப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே விவசாய பணியின் போது மின்னல் தாக்கி உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் தர்ணா. கூடுதல் இழப்பீடு வழங்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் சங்கத்தினர் திட்டவட்டம். சென்னை மதுரவாயலில் கடந்த ஆண்டு அரசு பள்ளியில் சீரமைத்து கட்டிய சுற்றுச்சுவர் தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருந்ததால் பழைய கட்டிடங்களை இடிக்கும் பணியின் போது இடிந்து விழுந்த பயங்கரம். இடிபாடுகளில் சிக்கி ஆட்டோ ஒன்றும் சேதமடைந்த நிலையில் விடியா திமுக ஆட்சியில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனுக்காகவே கட்டுமானங்கள் நிறைவேற்றப்படுவதால் தரமின்றி காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இலவச வீடு வழங்க கோரி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து திருநங்கைகள் போராட்டம். போலி வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினருக்கும் போராட்டமே வாழ்க்கையான அவலம்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு உரிய கட்டிட வசதி இல்லாததால் கோயில் வளாகம் தெருவில் வகுப்புகள் நடந்து வரும் அவலம். ஊர் பொதுமக்கள் 1 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி பள்ளிக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்தும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் கட்டிடம் கட்ட நிதியும் கொடுக்கவில்லை, அனுமதியும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. ஸ்கூல் வந்து 2 ரூம்ல இருக்கு. 2 ரூம்ல 9, 10 மட்டும் தான் கிளாஸ் ரூம் இருக்கு. 6, 7, 8 ரெண்டுமே வெளியே தான் நடத்துறாங்க. ஸ்கூல் முன்னாடி போறோம்னா தரையில தான் நடத்துறாங்க. வெயில் மழை எல்லாத்துக்குமே வெளியே தான் நடத்துறாங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. அதே மாதிரி டீச்சர்களுக்கும் ஒரு பாத்ரூம் வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை. ரொம்ப போராடுறோம். நாங்களும் எம்எல்ஏ கிட்ட கொடுத்து பார்த்தோம், எம்பி கிட்ட கொடுத்து பார்த்தோம். எல்லா அதிகாரிகள் எல்லா திமுகவும் வந்து செய்யல. இனிமேல் வந்து எங்களுக்கு இந்த பேப்பர் நிருபரால எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். வணக்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யாத விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை காமராஜர் சாலையில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்யாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக மாற்றுத்திறனாளிகள் போர்க்கொடி. பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை அம்பத்தூரில் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் தூய்மை பணியாளர்கள். உயிர் போனாலும் பரவாயில்லை, விடியா திமுக அரசு உரிய பதில் அளிக்கும் வரை தங்கள் போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் என எச்சரிக்கை. உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்ற அவர் வந்து எங்களுடன் இன்னும் வரல, எங்க கூட வந்து இன்னும் எது ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல. நாங்க என்ன தப்பு பண்ணோன்னே தெரியல. எத்தனையோ போராட்டம் பண்ணோம். இப்போ வந்து நாங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம். 2000 குடும்பம் இருக்குது. அந்த 2000 குடும்பம் வந்து 4 மாசமா சாப்பாடு இல்லாம அவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த 4 மாசமா அந்த 2000 குடும்பம் உண்ணாவிரத்துல தான் இருக்குது. 3 வேளை சாப்பாடு வந்து 1 வேளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை சுற்றிய பகுதிகளில் வாழை பயிரிட்ட விவசாயிகள் வாழைத்தார்களுக்கு போதிய விலை கிடைக்காமல் வேதனை. வாழைத்தார் ஒன்று 200 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு உரிய விலையை நிர்ணய செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். உர தட்டுப்பாடு இல்லை என விடியா அரசின் வேளாண் துறையினர் ஸ்டாக் பட்டியல் வெளியிடும் அதே நேரத்தில் கடைகளில் யூரியா கிடைக்காமல் விவசாயிகள் திருப்பி அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. திமுக அரசு உர பதுக்கலை தடுக்க மறுப்பதால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் தூய்மை காவலர்களுக்கு நிலுவைத் தொகை இன்றி மாதம் 5ஆம் தேதிக்குள் சம்பளம் வழங்குவது உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். 150க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்பட 200 பேர் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷம். சென்னை அம்பத்தூருக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் கொரட்டூர் ஏரி தொடர்ச்சியாக தொழிற்சாலை கழிவுகள் கலந்து தண்ணீர் இளம் சிவப்பு நிறமாக மாறிய அவலம். தமிழகத்தில் நீர்நிலைகளை நாசமாக்கும் ஆலைகள் மீது கமிஷன் வாங்கிக் கொண்டு நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசால் நீர் ஆதாரங்கள் அழிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இலுப்பையூரணி தியாகி லீலாவதி நகரில் சாலை, குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதி கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா நிர்வாகம். வெகுண்டெழுந்த பொதுமக்கள் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டு போராட்டம். தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே லீலாவதி நாருக்கு நீர் வசதி செய்து கொடு, மின்சார வசதி செய்து கொடு. திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் திட மேலாண்மை கழிவுநீர் தொட்டி அமைக்க ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பேரூராட்சி செயல் அலுவலரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. திட மேலாண்மை கழிவுநீர் தொட்டி அமைத்தால் சுமார் 8 லட்சம் ஏக்கர் விவசாய நிலப்பாசனம் கெட்டுவிடும் சூழல் உருவாகும் என்றும் 2 லட்சம் பேரால் உபயோகிக்கப்படும் குடிநீரும் மாசுபடும் என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர் தேர்தலில் தீய சக்தி திமுகவிற்கு ஆதரவாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் செயல்படுவதாக கூறி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் தர்ணா. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாற்றத்தினால 4000 5000 செலவு பண்ணி நியமன பதவி கொடுத்தவங்களுக்கு கொடுக்கல, தகுதி அற்றி வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கல.
வீட்டில் படுத்து படுக்கையா ஒரு வேலை செய்யாத கொள்ளாதவங்களுக்கு இரவோட இரவா போய் அவங்க இஷ்டம் வீட்டில் தட்டி எழுப்பி உனக்கு நாமளை பார்த்து நான் தரேன், நாமளை பார்த்து தரேன்னு சொல்லி வார்டு நம்பர்லேருந்து கவுன்சிலர் இருந்து மாவட்ட இது வரைக்கும் எல்லாமே தட்டி அவங்களா கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் மனு கொடுத்து வேட்பு மனு கொடுத்து தாக்கல் பண்ணவங்களுக்கு ஒருத்தர் கூட அந்த இது கொடுக்கல. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்தானா அணை மதகு கால்வாய் மற்றும் ஏரியில் இருந்து வெளியேறும் வெள்ள நீர் போடிப்பேட்டை லட்சுமி கார்டன் குடியிருப்பு பகுதியில் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெள்ள நீர் சூழ்ந்துள்ள அவலம் குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் ஆவேச குற்றச்சாட்டு. கூட தண்ணி நின்றுச்சுங்க சார். இந்த தெருவில் இன்னும் நிற்காம இன்னும் போயிட்டே இருக்கு. 1.5 மாசம் ஆயிடுச்சு. தாலுகா ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் மனு, கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம், பிஓ கிட்ட கொடுத்துருக்கோம், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல சார் அவங்க. இப்போ இது மாதிரி போகுதுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்கும். பகலில் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம், நைட்டில் போகவே முடிய மாட்டேங்குது. லட்சுமி கார்டன் உள்ள ஒரு மாசமா தண்ணி வந்துனே இருக்கு. தீபாவளிக்கு மறுநாள் இருந்து தண்ணி வந்துனே இருக்கு. இன்னும் வத்தனம் பாடம் இல்லை. எங்க போய் மனு கொடுத்தாலும் பாக்குறேன்னு சொல்றாங்களே தவிர இன்னும் வந்து பார்த்ததா இல்லை. பாம்பு பூச்சி எல்லாம் வருது. தண்ணியில நடந்தாலும் பசங்களுக்கு தோல் நோய் வருது, ஜுரம் வருது. பசங்களுக்கு காலேஜ் போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. எந்த பசங்களுக்கும் நடக்கிறதுக்கு வழி இல்லை. தண்ணி இல்லாம எங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும். ரோட்ல தண்ணி வரக்கூடாது. கார்த்திகை மாத பிறப்பையொட்டி ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயிலில் குவிந்த ஐயப்ப பக்தர்கள். உள்ளூர் மற்றும் வெளிமாநில ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். கார்த்திகை மாதத்தை ஒட்டி மதுரை மாவட்டம் அழகர்மலை உச்சியில் உள்ள நூபூர கங்கை தீர்த்தத்தில் புனித நீராடிய ஐயப்ப பக்தர்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குடும்பத்தினருடன் வருகை தந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராக்காயி அம்மனை வழிபட்டனர். கார்த்திகை மாதம் சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மற்றும் தஞ்சை பெருவுடையார் கோயில்களில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானுக்கு வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர்ப்புறம் மற்றும் பிரதான சாலைகளில் கடும் பனிமூட்டத்தால் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். கடும் குளிரும் நிலவியதால் பொதுமக்கள் தங்கள் பணிகளுக்கு செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் முடக்கம். வங்கதேச வன்முறை தொடர்பான வழக்கில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிப்பு. வன்முறையில் 1400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்தது டாக்கா நீதிமன்றம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்தி பாதிப்பு. உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதனை சுற்றிய 19 மீனவ கிராமத்தினர் கனமழை பெய்யும் என்பதால் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவிப்பு. மரக்காணம், அனுமந்தை மற்றும் செட்டிக்குப்பம் உள்ளிட்ட 19 மீனவ கிராமத்தினர் தங்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வருகின்ற 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் அறிவிப்பு.